உலகெங்கிலும் வாழும் முருக பக்த அடியார்களுக்கு இனிய வணக்கத்தை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். திரு டென்சி அவர்களுடைய காணொளியினூடாக இந்த தல வரலாற்றையும் அருள் வளமும் கலை வளமும் இணைந்து சிறக்க இணையிலியாய் விளங்கும் பெருமைக்குரியது இணுவையூர். இவ்வூர் பண்டை பெருமை மிக்கது. தமிழரசர்கள் காலத்திலிருந்தே இவ்வூரின் வரலாற்றை அறிய முடிகின்றது. பேராலயங்களும் சிற்றாலயங்களுமாக அருள்கொளிக்கும் ஆலயங்கள் பல இந்த ஊரில் நிறைந்துள்ளன. அந்த ஆலயங்களுள் இனிவை கந்த சுவாமி ஆலயம் தனியிடம் பெறுகின்றது. தல விருட்சம் நொச்சி மரமாக கருதப்படுகின்றது. இனிவைக்கந்தனை நொச்சியம்பதியான் என்றும் அம்பலவான கந்தன் என்றும் ஊர் மக்கள் போற்றி பெறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆலயத்தின் மிக அருகே இணைந்ததாக காணப்படுகின்றது வடபாலிலே ஒரு வைரவர் ஆலயம் காணப்படுகின்றது. இந்த ஆலயம் விளையாத்தியடி வைரவர், ஞான வைரவர், சாந்தியடியான், கிராமத்தான் என்று பல பெயர்களால் போற்றப்படுகின்றது. கோயிலின் நேர்வாசலில் திருநீர் நிலை ஒன்றும் உள்ளது. தீராவினைகளை தீர்த்து அருளுகின்ற அந்த நீர்நிலையில் எந்த உயிரினமும் வாழ்வதில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. பல அடியார்கள் இரவு பகல் பாராது இந்த ஆலயத்தில் உள்ள திருநீர் கிணற்றிலே நீராடுவது இந்த ஆலயத்திற்கு மேலும் சிறப்பு செய்கின்ற ஒரு அம்சமாக நாங்கள் கருதலாம். ஒன்றை கவனிக்க வேண்டும். உதித்தனன் உலகம் உய்ய என்று சொல்லுகின்றார். இந்த இடத்திலிருந்துதான் இலக்கியங்கள் தொடங்குகின்றன. முருகப்பெருமானை பற்றி மிகச்சிறந்த இலக்கியமாக சொல்லப்படுகின்ற கந்த புராணத்திலே அந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளை நாங்கள் கண்டு உய்த்து உணர முடியும். பாவங்கள் பூக்கும் பைரவா சரணம், ஈசனின் மகனே இறைவா சரணம், எங்களை காக்கும் துணையே சரணம். காலகால ஸ்ரீகால பைரவா சூளக்கரத்தோனே சிவனுருவே, அந்தி பகல் எம்மை அரவணைத்தாளும் கந்தி குப்பம் அமர் பைரவனே, காசிநாதனே கால பைரவா ஈசன் எந்தையின் திருவடிவே, வீசும் சுடரொளி செஞ்சடையோனே ஈசான்ய திசையமர் கண்